வணக்கம் மக்களே. உங்கள் தமிழ் மகன் ஐசை மறுபடியும் வந்துட்டு நம்ம டெய்லி பேசுற விஷயம் தாங்க இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட், செக்ஷுவல் அசால்ட், அப்புறம் உமன் சேஃப்டி. பேசிக்கிட்டே தான் இருக்கோம். இன்னைக்கு இல்லை, நாளைக்கு இல்லை, இன்னும் வரப்போற நாட்களையும் நம்ம பேசிக்கிட்டே தான் இருப்போம் போல. எதுக்காக நான் இதை பேசுறேன்னா, இப்போ நம்ம நிறைய விஷயங்கள் இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பத்தியும் செக்ஷுவல் அசால்ட் பத்தியும் பேசிக்கிட்டு இருக்கோம். பெரும்பாலுமா நம்ம அடால்ட்டை பத்தி பேசுறோம், கிட்ஸை பத்தி பேசிருக்கோம். ஆனா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டை பத்தி நம்ம பேச மறந்துட்டோமா? இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட் ஒரு பாதுகாப்பான இடத்துல இருக்காங்க, படிக்க போறாங்க, பள்ளிக்கூடத்துக்கு போறாங்க, ஒரு பாதுகாப்பான இடத்துல இருக்காங்கன்னு சொல்லிட்டு நிறைய பெற்றோர்கள் நிம்மதியா இருக்கும். அந்த மாதிரி ஒரு காலகட்டத்துல திடீர்னு இப்போ இடையில நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பள்ளியில ஒரு செக்ஷுவல் ஹெராஸ்மெண்ட் சம்பவம் நடந்திருக்கு. நேரா நம்மளை தொட்டு நம்மளை தடவி அந்த மாதிரி பண்ணாதான் செக்ஷுவல் ஹெராஸ்மெண்ட் இல்லைங்க. எழுத்து மூலியமாவும் செயல் மூலியமாவும் சைகை மூலியமாவும் பண்றதுதான் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் தான். இந்த காலகட்டத்தில் நீங்க பாத்தீங்கன்னா இந்த லாக்டவுன் பீரியட்ல மோஸ்ட் ஆஃப் த ஸ்கூல் நீங்க பாத்தீங்கன்னா அவங்க இந்த ஆன்லைன் கிளாஸ், விர்ச்சுவல் கிளாஸ் தான் பண்றாங்க. ஏன்னா எப்படி பார்த்தாலும் பள்ளிக்கூடம் மூடி இருக்கு. பிள்ளைங்களுக்கு அந்த சரியான படிப்பும் தகவலும் போய் சேரணுங்கிறதுக்காக மோஸ்ட் ஆஃப் த ஸ்கூல் பள்ளிக்கூடங்கள் இந்த விர்ச்சுவல் கிளாஸை நடத்திக்கிட்டு இருக்கு. அது கூட சேஃப்டி இல்லாம போயிடுச்சு. இப்போ இந்த பெர்வர்ட், நம்ம நிறைய தடவை பேசின விஷயங்க தாங்க. இந்த பெர்வர்ட்ஸ் அவங்களுக்கு இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ரொம்ப பிடிக்கும் போல. எங்க இருந்தா கத்துருக்காங்க அப்படின்னு தெரியல. ஆனா ஒரு ஆசிரியர் இந்த மாதிரி பண்றது ரொம்ப அதிர்ச்சியா இல்லை? என்னால இமேஜின் பண்ண முடியாத ஒரு விஷயங்க. நம்ம நிறைய பேரை பத்தி பேசியிருக்கோம், காமன் பீப்புளை பத்தி பேசியிருக்கோம், நம்ம ஃபேமிலி அபியூஸை பத்தி பேசியிருக்கோம், நம்ம ஃபேமிலி செக்ஷுவல் அபியூஸை பத்தி பேசியிருக்கோம், ஒர்க் பிளேஸ் செக்ஷுவல் அபியூஸ் பத்தி பேசியிருக்கோம். ஆனா இந்த ஸ்கூல்ல வரும்போது எனக்கு ஒரு கல்ச்சர் ஷாக் ஆயிடுச்சு. ரொம்ப ஒரு பெயின்ஃபுல்லான விஷயங்க இது. என்னால டிஸ்கிரைப் பண்ண முடியாத ஒரு விஷயம். ஒரு ஸ்கூலுக்கு போறாங்கன்னு ஒரு பிள்ளைங்களுக்கு ஒரு ஸ்டூடெண்ட் அவங்களுக்கு 1000 கனவுகள் இருக்கும். இந்த மாதிரி வரணும், வாழ்க்கையில இந்த மாதிரி சாதிக்கணும் அப்படின்னு. இடையில ஒருத்தன் போது அவங்க கனவை கலைக்கிறது எந்த விதத்துல நியாயம்? இப்ப ஏன் நான் அப்படி கனவை கலைக்கிறதுன்னு சொல்றேன்னு பாத்தீங்களா, ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் விக்டிம்ஸ் அவங்களுடைய ட்ராமா லைஃப் லாங் இருக்கும். அதுல சில பேர் நீங்க பாத்தீங்கன்னா ஓவர் கம் பண்ணிட்டு நல்ல வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிருவாங்க. எல்லாரும் அந்த நல்ல வாழ்க்கையை வாழ முடியுமா, ஓவர் கம் பண்ணிருவாங்களா அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் கஷ்டம் தாங்க. ஏன்னா அந்த சம்பவம் மனசுல வந்துகிட்டே இருக்கும், மனசுல தோணிக்கிட்டே இருக்கும். பாக்குற ஆளெல்லாம் இந்த மாதிரி தப்பான ஆளா இருப்பாங்களா அப்படின்னு அவங்க மனசுக்குள்ளேயே சந்தேகத்தை வளர்த்துக்குவாங்க. அது மட்டும் இல்லாம ரொம்ப பயப்படுவாங்க. இந்த சமுதாயத்துல அவங்க மூவ் அரவுண்ட் பண்றதுக்கு, சோசியலைஸ் பண்றதுக்கு ரொம்ப பயப்படுவாங்க. அந்த ட்ரோமா அனுபவிச்சவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இந்த மாதிரி ஒரு விஷயத்த ஒரு ஆசிரியர் பிள்ளைங்க மேல திணிக்கிறது, அதுவும் 10ல இருந்து 15 வயசு பிள்ளைங்களுக்கு என்னங்க தெரியும்? அந்த மாதிரி பிள்ளைங்க கிட்ட போயிட்டு இந்த மாதிரி உன்னுடைய சேட்டையை காட்டுறது எந்த விதத்துல நியாயமாகும்? இதுல பெஸ்ட் பார்ட் என்னன்னா, ஏதோ இவர் குளிச்சுட்டு டாப்லெஸ்ஸா ஆன்லைன் கிளாஸ் எடுத்தாரா? கேவலமா இல்ல? மண்டையில மூளை இல்லையா? யோசிக்க மாட்டியா? எல்லாரும் உன்னோட அழகை ரசிப்பாங்கன்னு எதிர்பார்க்கறியா அப்படின்னு கேட்கணும்னு கோவமா வருது. ஆனா கேட்டா அந்த மரமட்டைக்கு புரியுமான்னு தான் தெரியல. இதுல பெருமை வேற, நான் ரொம்ப வருஷமா செய்யறேன், அது மட்டும் இல்ல என் கூட மத்த ஆசிரியர்களும் இந்த மாதிரி தான் செய்யறாங்க அப்படின்னு. ஏன் கூட்டு சேர்க்கிறியா? ஒரு கேங்கா இருந்தா தப்பிச்சிடலான்னு பாக்குறியா? நீ தானே மாட்டுனல. இப்போ இந்த மாற்றுறது பெரிய விஷயம் இல்ல. நீங்க பாத்தீங்கன்னா சில பேர் இந்த பொறுப்பை துறப்பாங்க. எனக்கு தெரியாது, எனக்கு இதுல சம்மந்தம் இல்ல, எனக்கு தெரியாது, அவங்க வேற நான் வேற அப்படின்னு. நான்சென்ஸா தெரியல? சரி, ஒரு ஆர்கனைசேஷனா நீங்க பார்க்க வேண்டாம், ஒரு சமுதாயத்துல வாழக்கூடிய சாதாரண ஒரு மனுஷனா, ஒரு காமன் மேனா நீங்க தட்டி கேட்க மாட்டீங்களா? உங்க வீட்டுல இந்த மாதிரி உங்க பிள்ளைங்களுக்கு அந்த மாதிரி நடந்துச்சுன்னா தட்டி கேட்காம தெரியாத மாதிரி போயிடுவீங்களா? இல்ல நியாயப்படி இன்வெஸ்டிகேஷன் நடக்கும், சட்டம் அதோட கடமையை செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. உங்க வீட்டுல நடந்தாதாங்க உங்களுக்கு அந்த வேதனை என்னன்னு புரியும். இட்ஸ் நாட் ஒன் கேர்ள். இன்னும் நம்மளுக்கு தெரியாத எத்தனை பேருன்னு தெரியல, எத்தனை பள்ளிக்கூடத்துல, எத்தனை ஆர்கனைசேஷன்ல, எவ்வளவு இடத்துல பெண்களுக்கு எதிரான கொடுமை நடந்துகிட்டு தான் இருக்கு. நான் முதல்ல சொன்ன மாதிரி தாங்க, நீ தொட்டு பேசி நீ தொட்டு தடவனா மட்டும் அது செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஆகாது. உன்னோட செய்கையும், உன்னுடைய வார்த்தையும், உன்னுடைய டெக்ஸ்ட் மெசேஜும், உன்னோட கெஸ்டரும், உன்னோட பாடி லாங்குவேஜும் எனக்கு செக்ஷுவல் ஹராஸ்மெண்டா பட்டுச்சுன்னா அது செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் தான். இந்த கேள்வி என்னன்னா, சில பேர் ரொம்ப அழகா கேள்வி கேட்பாங்க. இத்தனை நாள் எதுக்கு நீ பேசாம இருந்த, இப்ப மட்டும் எதுக்கு நீ சொன்னு? இத்தனை நாளுக்கு எதுக்கு பேசாம இருந்தாங்கன்னு நீங்க ஐம் சோ சாரி, எல்லாத்தையும் பகிரங்கமா சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்ன தெரியுமா கேள்வி கேட்பாங்க?
வேற என்னென்ன மெசேஜ் பண்ணா, இல்லை உண்மையிலேயே நீ எங்க கூட வெளியே போயிருக்கியா, நீ ஏதாச்சும் பண்ணிருக்கியா அப்படின்னு கேட்பாங்க. ஒரு பொண்ணு, அதுவும் பள்ளிக்கூடத்துல படிக்கிற ஒரு பொண்ணு வந்து வெளியே இந்த உண்மையை சொல்லுதுன்னா அது எந்த அளவுக்கு மனசால பாதிக்கப்பட்டிருக்கும். நான் பரவாயில்ல நான் சொல்றேன் அப்படின்னு வெளியே வந்து சொல்லுதுன்னா அதை யாராச்சும் யோசிச்சு பாத்தீங்களா? சில பேர் நீங்க பாத்தீங்கன்னா பயப்படுவாங்க வெளியே சொல்றதுக்கு. எதுக்கு பயப்படுவாங்க? சமுதாயத்துக்கு தான். கேள்வி மேல கேள்வி கேட்டு கேட்டு டார்ச்சர் பண்ணுவாங்க. அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்றானுங்களே பெர்வர்ட்ஸ், அவனுக்கு வந்து ஒரு பிளாக்மெயில் பண்ணிடுவாங்க. நீ வந்து இந்த விஷயத்த வெளியே சொன்னா உன் பேரை கெடுத்துருவேன், இந்த விஷயத்த உனக்கே நான் திருப்பி விட்டுருவேன், உன் குடும்பம் எல்லாரும் அவமானப்படுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஸ்கூல்ல நீங்க பாத்தீங்கன்னா உன்னை நான் ஃபெயில் ஆயிக்கிறேன், உன்னால என்ன செய்ய முடியும் அப்படின்னு பிளாக்மெயில் பண்றது. இதுதான் நடக்கும், இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. பிளாக்மெயில். அந்த சுப்பீரியர் இன்ஃபீரியர் பவர் வந்து வந்துடும். எங்க இருந்தா அந்த பவர் வந்து இறங்கி குதிக்குதுன்னு தெரியாது. அந்த திமிர் வந்துடும். அந்த திமிர் வந்ததும் எனக்கு பவர் இருக்கு, உன்னை நான் என்ன வேணாலும் செய்ய முடியும்னு சொல்லிட்டு செய்வாங்க. உங்க வீட்டுல வந்து பொம்பளை பிள்ளைங்க இல்லையா? உங்க வீட்டுல வந்து லேடிஸே இல்லையா? அந்த மாதிரி வந்து உங்க வீட்டு பெண்களுக்கு நடந்தா பரவாயில்ல, செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணிட்டு போன விட்டுருவீங்களா? இதை வந்து யாரும் வந்து சரின்னு சொல்ல போறது இல்லை. ஆப்வியஸ்லி நிறைய பேர் வந்து இது தப்புன்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஆகுனா வந்து ரொம்ப ஒரு சொபிஸ்டிகேட்டட் வெர்ஷன் வந்து பேசுவாங்க. இல்ல இது ஒரு இன்வெஸ்டிகேஷன்ல போட்டும் நடக்கிறது நடக்கட்டும், தண்டனை கிடைக்கிறது கிடைக்கட்டும்னு. கமான், இங்க காமன் பீப்புள் தான் உட்காந்துட்டு எல்லாத்துக்குமே டெய்லி போராடிக்கிட்டு இருக்கோம். நாங்க ஒரு பக்கம் வந்து நல்லதுக்காக போராடிக்கிட்டு இருக்கும் போது இந்த மாதிரி உள்ளவங்க, இந்த மாதிரி பெர்வர்ட்ஸ் வந்து பின்னாடி உட்காந்து தேவையில்லாத கேவலமான செயலை செஞ்சுக்கிட்டு தானே இருக்காங்க. என்னைக்குதான் வந்து இந்த பாசிட்டிவிட்டி ஜெயிக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. ஒவ்வொரு நாளும் பாசிட்டிவான விஷயங்கள், நல்ல விஷயங்கள், அடுத்த தலைமுறை நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், நிம்மதியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் போராடிக்கிட்டு இருக்கோம். ஆனா இந்த மாதிரி கேவலமானவங்க வந்து அடுத்தடுத்து இந்த மாதிரி கேவலமான விஷயத்தை செஞ்சுக்கிட்டே இருந்தா எவ்வளவு நாள் தான் நாங்களும் போராடிக்கிட்டு இருக்க முடியும்? எங்க காலத்திலேயே நல்ல விஷயங்கள் நடக்கணும்னு சொல்லிட்டு நிறைய நல்ல விஷயங்களை பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனா பாக்குறதுக்கு வந்து நல்லா வந்து சொபிஸ்டிகேட்டடா இருந்தாலும் புத்தி சரியில்லைன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. அது உங்களுக்கே தெரியும். நீ வந்து சொபிஸ்டிகேட்டட், நீ வந்து ஒரு டீச்சர், எத்தனை பேர் மதிப்பாங்க? மாதா பிதா குரு தெய்வம் சொல்லுவாங்கல்ல, தெய்வத்துக்கு ஒருபடி மேல தானே குருவை வச்சிருக்காங்க. அந்த பிள்ளைங்க வந்து மனசுல வந்து எவ்வளவு மரியாதை வச்சிருக்கணும் உங்க மேல. நீங்க ஒரு ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல் ஃபிகரா இருப்பீங்க. மனசுக்குள்ள வந்து என்னை வந்து ஒரு ஆளாக்கக்கூடிய ஒரு ஃபிகர். அந்த மாதிரிதான் வந்து ஒரு டீச்சரை பார்ப்பாங்க, ஒரு ஆசிரியரை பார்ப்பாங்க. ஆனா ஒருத்தர், உங்களை மாதிரி ஒருத்தர், சில பேர் இந்த மாதிரி பெர்வர்ட்ஸ் செய்யற காரியத்தினால எத்தனை பேருக்கு வந்து கெட்ட பேர் வருது தெரியுமா? யாராவது இனிமே வந்து பெத்தவங்க வந்து எவ்வளவு தைரியமா நம்பி பிள்ளைங்களை அனுப்புவாங்க? என் பிள்ளைங்களை வெளியே அனுப்புனா என் பிள்ளைங்களை எப்படி பார்ப்பாங்க இந்த சமூகம்? குழந்தையா தான் பார்க்கணுங்க. குழந்தைய குழந்தையவா பாக்குறீங்க? பிள்ளைங்களை பிள்ளைங்களவா பாக்குறீங்க? 10-15 வயசு பிள்ளைங்களுக்கு என்னங்க தெரியும்? நீங்க யாருங்க படத்துக்கு கூப்பிடுறதுக்கு? நீங்க யாருங்க ட்ரெஸ்ஸை பத்தி கமெண்ட் பண்றதுக்கு? ஒரு டீச்சர் வந்து ஒரு பிள்ளைங்களோட ட்ரெஸ்ஸை பத்தி கமெண்ட் பண்றதுக்கு எந்த ரைட்ஸ் இருக்கு? இதுவே ஒரு ஸ்கூலுக்கு போகும்போது யூனிஃபார்ம் போட்டு போவாங்க. வீட்டுல இருக்கும்போது ஒரு டீசெண்டா அவங்க போடலைன்னா நீங்க வந்து கமெண்ட் பண்ணலாம், டீசென்டான ட்ரெஸ் போட்டுட்டு ஆன்லைன் கிளாஸ் வாங்க அப்படின்னு. நீங்க யார் வந்து ஹாட்டா வரணும், செக்ஸியா வரணும், டிஷர்ட் போட்டு வா, அதை போட்டு வா, இதை போட்டு வான்னு சொல்றதுக்கு? யூ ஹேவ் நோ ரைட்ஸ். நீ முதல்ல எதுக்கு சட்டம் இல்லாம வந்து ஆன்லைன் மீனுக்கு உட்காந்து? இந்த உலகத்திலேயே, இந்த பிரபஞ்சத்திலேயே ஃபர்ஸ்ட் டைமா நான் கேள்விப்பட்ட ஒரு விஷயம்னா சட்டம் இல்லாம வந்து உட்காந்துருக்கேன். என்ன நான்சென்ஸான ஆட்டிடியூட்! இதுல பெருமை பீத்தல் வேற. நான் ரொம்ப வருஷமா செய்யறேங்க. எத்தனை பேர் என்ன பண்ணன்னு யாரும் இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கல. இன்னும் நிறைய பேர் வருவாங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய பேர் நிறைய இடத்துல இருந்து இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பத்தி பேச வெளியே வந்தாங்கன்னா எல்லாரும் மாட்டுவாங்க. எல்லாரோட முகத்திரையும் கிளிய ஆரம்பிக்கும். உனக்கு இந்த மாதிரி இந்த ஹேபிட் இருந்துச்சுன்னா இட்ஸ் யோர் ப்ராப்ளம். ஓகே, யூ ஹேண்டில் இட் யோர் செல்ஃப். உனக்கு இந்த மாதிரி பெர்வர்ட்டான குணம் இருந்துச்சுன்னா, இந்த மாதிரி கேவலமா வந்து சட்டை போடாம வந்து கேமராமேனுக்கு உட்காந்து எல்லாருக்கிட்டையும் காட்டணும்னா டூ இட் இன் a different platform. படிச்சிருக்கீங்களே தெரியும்ல, எந்த மாதிரி பிளாட்ஃபார்ம் போயிட்டு அந்த மாதிரி காட்டணுமோ அங்க காட்டிக்கோங்க. nobody gonna stop you, nobody gonna ask you any question. பட் நீ செஞ்சது ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு முன்னுக்கு, அதுவும் பெண் பிள்ளைங்களுக்கு முன்னுக்கு, இந்த காலகட்டத்துல இதெல்லாம் நடக்குமான்னு கேட்கும் போதே வந்து வயரெல்லாம் எரியுது. சத்தியமா சொல்றேன், கேட்கும் போது வயரெல்லாம் எரியுது. சொபிஸ்டிகேட்டடா பேசலாம், கேவலமா பேசாம அழகான மொழியில சொன்னா மரமட்டைக்கு ஏறுமான்னு தெரியல, புரியுமான்னு தெரியல. எவ்வளவுதான் பேச போறோம்?
பேசிக்கிட்டே தான் இருக்க போறோமா? இந்த மாதிரி அகெயின் நான் சொல்றேன், விக்டிம் பிளேம் பண்றத தயவு செஞ்சு இந்த நிமிஷத்தோட நிப்பாட்டுங்க. விக்டிமோட ட்ராமா வார்த்தையால சொல்ல முடியாது. அது ரொம்ப பெயின்ஃபுல்லான ஒரு சுச்சுவேஷன். அவங்க ஜேர்னி வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஓவர் கம் பண்ணி சக்சஸ் ஆகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் ஒரு சல்யூட். ஆனா இன்னும் ஓவர் கம் பண்ண முடியாம மனசளவுல வேதனையா இருக்கிற இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் விக்டிம்ஸ், நீங்க எல்லாரும் சீக்கிரமா ஓவர் கம் பண்ணணும். இந்த மாதிரி பெர்வர்ட்ஸ் வந்து இருந்தானுங்கன்னா அவனுங்களை வந்து எக்ஸ்போஸ் பண்ணுங்க. இதே மாதிரி எக்ஸ்போஸ் பண்ணுங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்மளுடைய நடத்தையை வச்சுதான் வந்து 4 பேர் வந்து நம்மளை மதிப்பாங்கங்கிறத புரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய இந்த மாதிரி ஒரு கேவலமான குணத்துக்காக உங்க பேரையும் கெடுத்துக்கிட்டு அந்த ப்ரொஃபஷனையும் கெடுத்துக்கிட்டு எல்லாரும் நிம்மதியும் வீணாக்காதீங்க. இதுக்கு மேல சாஃப்டா சொபிஸ்டிகேட்டடா என்னால பேச முடியாது. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும். இன்னும் கோபமா பேசலாம், பேச வேண்டாம்னு தான் நான் நினைக்கிறேன். சரிங்களா? இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க தயவு செஞ்சு உங்களால முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. எல்லாருக்கும் அவேர்னஸ் கொடுங்க. முதல்ல பாசிட்டிவா இருங்க. என்ன மாதிரி இந்த மாதிரி பெர்வர்ட்ஸ் நம்ம வாழ்க்கையில வந்துட்டு போனானுங்கன்னா தைரியமா இருங்க, எக்ஸ்போஸ் பண்ணுங்க. யாருக்கும் நம்மள ஹராஸ் பண்றதுக்கு உரிமை கொடுக்கல. அதை வந்து நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். உங்க மனசளவுல தைரியமா இருங்க. சரிங்களா? நன்றி.